ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷர்மிளா மகாலட்சுமி. நான் ஷர்மிளா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அரண்மனை 4 மூவி போயிருந்தோம். அப்படியே மூவிலாம் கையோட பார்த்து முடிச்சுட்டு டிமார்ட் அங்கே தானே இருக்குது. ஸோ டிமார்ட்க்கு போயிருந்தோம். விருகம்பாக்கத்தில் இருக்க டிமார்ட். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ்லாம் பெருசாக எதுவுமே இல்லைங்க. எல்லாமே ஓல்டு ப்ராடக்ட்ஸ் இருந்தது. எல்லாமே ஸ்டாக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. புதுசாக அப்போ தான் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மேபி எனக்கு இந்த மே மந்த்து எண்டுக்குள்ளே எல்லாமே ரீஃபில் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் கலெக்ஷன் புதுசாக எதுவுமே இல்லை. மற்ற பிரான்ச்சஸில் நிறைய இருந்தது, நான் பார்த்தேன். பட் விருகம்பாக்கத்தில் பெருசாக எதுவுமே இல்லைங்க. எல்லாமே ஓல்டு ப்ராடக்ட்ஸ் தான் இருக்குது. பட் எனக்கு டிமார்ட் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா குவாலிட்டி சொல்லுவேன், சூப்பராக இருக்கும். எலக்ட்ரிக் ஐட்டம்ஸை தவிர மற்றபடி நான் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். குக்வேர் ஐட்டம்ஸ் எதுவுமே இல்லை. ரொம்ப எனக்கு சேடாக தான் நான் வெளியே வந்தேன். குப்பட்டுக்கு டாய்ஸ் வாங்கினோம். அப்புறம் 1-2 ப்ராடக்ட்ஸ் கையில் கிடைக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி தேவையானது அப்படின்ற மாதிரி வாங்கியிருக்கேன். ஸோ என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு நான் வீட்டுக்கு போயிட்டு காட்டுறேன். இப்போ அப்படியே கிளம்பி வந்துட்டோம். இது பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷிங் டாய்ஸ்ன்னு சொல்லிட்டு குவாலிட்டி சூப்பராக இருக்கும். நான் டிமார்ட்டை பொறுத்த வரைக்கும் குறையே சொல்ல முடியாதுங்க. டாய்ஸு, இந்த மாதிரி நம்மளோட ஆக்சசரிஸு, ஹேர் ஆக்சசரிஸு, அதுக்கப்புறம் மேக்கப் திங்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். இந்த கோம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அஃபோர்டபுள், 149 ருபீஸ். நல்ல குவாலிட்டிங்க. அந்த பிளாஸ்டிக் பார்த்திங்கனாலே தெரியும். இப்போ லாஸ்ட்டாக நான் ஒரு கோம் வாங்கிட்டு வந்திருந்தார் ஹஸ்பண்ட். அது 350 சம்திங் வாங்கிட்டு வந்திருந்தார். அதுவே பயங்கரமாக உடஞ்சி போச்சுங்க இப்போ ரீசெண்டாக. இப்போ இது வாங்கினது நல்லா இருக்குது குவாலிட்டி. அண்ட் இது ரெகுலர் யூஸ்க்காக ஹஸ்பண்ட் ஒரு ஷூ வாங்கினாங்க. இதுனா வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேட் ஸ்மெல் எதுவும் வராது இதில். இது ரேட்டு பார்த்திங்கன்னா 549. இது ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு அந்த மாதிரி மாற்றி மாற்றி ஷூ போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்காங்க. அஃபோர்டபுள் ரேஞ்ச். இங்கே ரேட்டும் நல்லா கம்மியாக இருக்கும். அண்ட் குவாலிட்டி சொல்லவே தேவையில்லை டிமார்ட்டை பொறுத்தவரை. டிமார்ட் ரெகுலர் யூஸராக இருக்கீங்க, ரெகுலராக வாங்குறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இங்கே வாங்குகிற திங்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு அஃபோர்டபுள் ப்ளஸ் நல்ல குவாலிட்டி இருக்கும் அப்படின்ட்டு. மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா குப்பிட்டு சாஃப்ட் டாய்ஸ் இதெல்லாம் வாங்க மாட்டான். பட் இந்த டாயை பார்த்த உடனே தூக்கி வச்சுக்கிட்டான், பாப்பா பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுவும் ரேட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் 349 ருபீஸ் இருந்தது. கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்தது. பட் ஒரிஜினல் ரேட்டுன்னு பார்த்திங்கன்னா 429 அப்படி அந்த மாதிரி போட்டிருந்துச்சு. ஸோ அதுலேருந்து ஆஃபர் மாதிரி போட்டிருக்காங்க. பட் எனக்கு இந்த டாய் பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது. 349ன்றது காஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது. பட் குவாலிட்டி நல்லா இருக்குங்க. அந்த ஸ்பாஞ்ச், அந்த ட்ரெஸ்ஸோட குவாலிட்டி நல்லா இருக்குது. ஸோ அதனால் கூட இந்த ரேட் வந்திருக்கலாம். அண்ட் இந்த ஒரு டிஷர்ட் எடுத்தோம். இது பார்த்திங்கன்னா சும்மா இந்த ரஃப் யூஸ்க்காக. வெயில் பயங்கர சம்மர். அவரோட டிஷர்ட்ஸ் எல்லாமே இந்த வின்டரில் போடுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த சம்மருக்கு சும்மா நீங்கள் கேஷுவலாக போடுங்கன்ட்டு ஜஸ்ட் 199 ருபீஸ்க்கு சூப்பராக ஒரு டிஷர்ட் இருக்குங்க. ரெகுலராக இப்போ மாற்றி யூஸ் பண்ணுவோம்ல, டெய்லி ஆஃபீஸ் யூஸ்க்கு சும்மா ஒரு 8 ஹவர்ஸ்க்கு ஃப்ரீயாக ஒரு டிஷர்ட் போட்டு போகலான்னா போடலாம். அண்ட் நான் இந்த ஐஸ் மோல்டு வாங்கியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் வாங்கினது வெறும் 4 தான். ரொம்ப குட்டியாக இருக்கும். இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இன்னொன்று இதோட ஒரிஜினல் ரேட்டுன்னு பார்த்திங்கன்னா 100க்கு மேலே இருந்தது. சம்திங் 100 ருபீஸ்க்கு மேலே தான் காட்டியிருந்துச்சு. அண்ட் நாங்கள் வாங்கினது 69 ருபீஸ்க்கு நாங்கள் வாங்கியிருக்கோம். இப்போ சம்மர் இல்லையா, ஸோ குப்பட்டுக்கு ஏதாவது குல்ஃபி அந்த மாதிரிலாம் செய்யலாம் அப்படின்ட்டு வாங்கினேன். அண்ட் இந்த வாட்டர் பாட்டில் குப்பிட்டு தான் பிக் பண்ணி எடுத்திருக்கேன், எனக்கு இது வேணும் அப்படின்ட்டு. இதில் இது 30 ரூபா போட்டிருந்துச்சு. பட் ஸ்பெஷல் ப்ரைஸ் 21 ருபீஸ் தான். இதுவுமே நல்லா இருக்குது. பார்க்கவே நல்ல ஒரு லுக் இருக்குது இந்த பாட்டிலில். எனக்கு இதில் என்ன ப்ளஸ்ன்னு தோணுச்சுன்னா, அதோட மவுத் பார்த்திங்கன்னா குட்டியாக இருக்குது. கிட்ஸ் வாய் வச்சு குடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்குமே யாராவது சிப் பண்ணி குடிக்கிறவங்களுக்கு இது பிடிக்கும். அண்ட் இந்த ஸ்பேட்ச்லாம் எனக்கு கண்டிப்பாக வேணும்னு வாங்கியிருந்தேன். ஏன்னா இப்போ நம்ம செராமிக் கோட்டட் கடாயெல்லாம் வாங்கியிருக்கோம் இல்லையா, நம்ம லாஸ்ட்டாக வச்சுருக்க ஸ்பேட்ச்லாம் எல்லாமே ஓரளவுக்கு இதாகிடுச்சு, பழசாகிடுச்சு. ஸோ நல்லதாக வாங்கலாம். அதே மாதிரி தோசை தவாக்கும் ஒரு ஸ்பேட்ச்லாம் வேணும் தோசை எடுக்கிறதுக்கு. ஸோ அதனால் இது 3மே செட்டாகவே கிடச்சிது. ஸோ நல்ல குவாலிட்டியாக இருக்குங்க. இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சில வுட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி விட்டுட்டு வரும், எடுத்துகிட்டு வரும். அந்த வுட்டே பார்த்திங்கன்னா பிஞ்சு பிஞ்சு வந்துட்டுருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா நல்ல ஃபினிஷ் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் வாங்கலாம். அண்ட் இதுவும் ஒரு டாய் தான். பம்பரம் இருக்குல்ல, நம்ம சின்ன வயசில் பம்பரம் விடுவோம். இப்போ பம்பரம்லாம் வித்தியாசமாக வந்துருச்சு. ஸோ இது ஒரு வித்தியாசமான ஒரு பம்பரம் தாங்க. இது எனக்கே விட தெரியல. பசங்க விளையாடிட்டு இருந்தாங்க, ஹஸ்பண்டும் பையனும் விளையாண்டாங்க.
இது 129 ருபீஸ். அண்ட் இது பார்த்திங்கன்னா அந்த லெக்ஸில் காலில் கிராக்கு அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு பெடிக்யூர் மாதிரி பண்ணுறதுக்கு வந்து இந்த ப்ரஷ் டூல் அப்படியே விற்குது. ஸோ இது வந்து ஜஸ்ட் 69 ருபீஸ்ன்றனால வாங்கினோம். ஹஸ்பண்ட் தான் அதை பிக் பண்ணார். அண்ட் இதுவுமே ஹஸ்பண்ட் தான் பிக் பண்ணார். நெயில் கட்டர் மாதிரி ஃபுல்லாக அந்த கிட்டே கிடைக்கிது. 139 ருபீஸ். நான் கூட இதில் என்ன இருக்குது 139 ருபீஸ்னால் இது பவுச்சோட நீட்டாக கொடுத்துட்றாங்க, குவாலிட்டியாகவும் இருக்குங்க. ஸோ இப்போ பியூட்டிஷியன்லாம் இருக்கீங்க, மெனிக்யூர் பெடிக்யூர்லாம் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் கிட்டு வாங்கிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பவுச்சோடு வருது. நம்ம ட்ராவலுக்கும் வந்து ஈஸியாக இந்த மாதிரி ஒரு பவுச்சில் அழகாக போட்டு வச்சுக்கலாம். நம்ம வீட்லேயும் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறவங்களா இருந்தால் நீட்டாக இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியும் வச்சுக்கலாம். அண்ட் நான் வந்து ஹேர் கிளிப்பு, ஹேர் பேண்ட்லாம் வாங்கினேன். எல்லாமே 35 ருபீஸ் தாங்க. 35 ருபீஸில் 2 கிளிப் வருது. நல்ல குவாலிட்டியாக இருக்குது. பிளாஸ்டிக் இருந்தாலுமே வந்து சில இதெல்லாம் பார்த்திங்கன்னா உடஞ்சிரும். இது நல்லா இருக்குது. அண்ட் குஷி கிளிப் ஒரு செட்டு வாங்கியிருந்தேன் 35 ருபீஸ்க்கு. எவ்வளோ குஷி கிளிப் வாங்கியிருந்தாலும் போயிடுதுங்க, தீந்து போயிடுது. அண்ட் இது வந்து பேண்ட், எனக்கு இப்போ ஹேர் பேண்டு போட்டு பன் மாதிரி போடணும் அப்படின்றதுக்காக வாங்கியிருக்கேன். இதுவுமே 35 ருபீஸ் தான். இதுவுமே நல்ல குவாலிட்டியாக இருக்கும். நான் வந்து டிமார்ட்டில் வாங்குகிற எதுவுமே வந்து எனக்கு ரொம்ப நாளைக்கு உழைக்கும். ஸோ அவ்வளோதாங்க, ஒரு குட்டி ஷாப்பிங் ஹால் தான். ஸோ நெக்ஸ்ட் டைம் போகிறப்ப நான் வந்து டீட்டெயில்டாக வீடியோ எடுத்தே காட்டுறேன். அடுத்து ஜூன் மந்த் எல்லாமே கலெக்ஷன்ஸ் வந்துடும். ஸோ அப்போ வந்து நான் காட்டுறேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். புதுசாக நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.